ஹாய் கைஸ், வெல்கம் டு கிரிக்கெட் தமிழா. ஸோ குஜராத் டைட்டன்ஸ் அவங்களோட அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா டீம் மாதிரி அவங்களும் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டீம் டைரக்டரான, அதாவது கிரிக்கெட் டைரக்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சோலங்கி அப்படின்றவர் தான் டீமை லீட் பண்ணி எடுத்துகிட்டு வர்றாரு, ஹெட் கோச் மாதிரி. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம தலை ஆஷிஷ் நெஹ்ரா திரும்பவும் வந்துட்டாருன்னே சொல்லலாம். அவர் கோச்சிங்கும், அதாவது ஆன் கிரவுண்ட் கோச்சிங் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் செஷன்லேயுமே வந்து பசங்களுக்கு நல்லாவே ட்ரைனிங் கொடுத்துட்ருக்காரு. ஈவன் அவருமே பாலும் போட்டுட்ருக்காரு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவுமே ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும். ஏன்னா ஒரு நல்ல பேர் வாங்கின ஒரு பிளேயர். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கோச்சாக இருக்கார். ஸோ இவர் வந்து இன்புட் கொடுக்க தான் ஹர்திக் பாண்டியா அந்த 2022 கப்பை லிஃப்ட் பண்ணதுக்கு முக்கியமான ரீசனாகவும் நிறைய இடத்துல சொல்லியிருந்தாங்க. அண்ட் இவர் நிறையா பேசுவார்னு கூட நிறைய இடத்துல சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயத்தில் வந்து பார்க்கும்போது ஆஷிஷ் நெஹ்ரா ஒரு பெரிய சப்போர்ட்டிங் ஸ்டாஃபாக இருப்பார் டீம் குஜராத் டைட்டன்ஸ். ஸோ குஜராத் டைட்டன்ஸ் மட்டும் இல்லாமல் எல்லா டீமுமே ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனாலும் ஏன் ஒருத்தவங்களுக்கு மட்டும் கப்பு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டீம் ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. அந்த டீம் லீடர் வந்து ஏதோ ஒரு விஷயம் அவங்க டீமுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த இடத்துல வரும்போது ஒவ்வொரு டீமோட கேப்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லாமல் டீமை, அதாவது எந்த இடத்துல எந்த பிளேயர் போட்டால் நல்லாயிருக்கும், எந்த பிளேயர் எந்த பவுலரை ஃபேஸ் பண்ணால் நல்லாயிருக்குன்ற மாதிரி ஒரு சில டிசிஷனுமே அவங்க எடுக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது ஆஷிஷ் நெஹ்ரா ஒரு நல்ல கேப்டனாகவே, அதாவது ஒரு நல்ல ஹெட் கோச்சாகவே இருக்காருன்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கிரவுண்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நார்மலாக விளையாடுற கிரவுண்டு இல்லாமல் இந்த இடத்துல ஒரு மேட்ச் நடக்க போகுதோ அதே இடத்துலையே போயிட்டு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்க அந்த கிரவுண்டை நல்லா ஃபீல் பண்ண முடியும். அவங்களோட பிட்ச் எப்படி இருக்குதுன்னு அவங்களால ஃபீல் பண்ண முடியும். எந்த இடத்துல எந்த மாதிரி பால் போட்டால் கரெக்டாக செட் ஆகும், அண்ட் டேயில் நல்லா இருக்குமா நைட்டில் நல்லா இருக்குமா. ஆப்வியஸ்லி நைட்டில் தான் எல்லா மேட்சுமே நடக்குது ஐபிஎல் மேட்சை பொறுத்த வரைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்க்குறதுக்கு அவங்களுக்கு அந்த கிரவுண்டில் விளையாடுறது ரொம்பவுமே ஒரு பெனிஃபிஷியலான விஷயம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குஜராத் டீம் வந்து நம்ம நரேந்திர மோடி ஸ்டேடியமில் தான் விளையாண்டுட்ருக்காங்க. பார்க்கவே ஸ்டேடியமே ஒரு அட்டகாசமாக இருக்கும். ஸோ அங்கே அவங்களுக்கு, அதாவது அன்கேப்டு பிளேயர்ஸ் எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே விளையாடுற இதே ஒரு கனவாக வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லா பிளேயர்ஸுமே நல்லா டைஹார்ட் ப்ராக்டிஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கலாம் கப்பு இந்த வாட்டி 2024 கப்பு யாருக்கு போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஐபிஎல் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த கிட்டத்தட்ட இந்தியா மட்டும் இல்லாமல் வேர்ல்டே கலக்கட்டும் தான் சொல்லணும். ஏன்னா எல்லா கண்ட்ரி பிளேயர்ஸுமே இங்கே வருவாங்க. ஸோ நம்ம சென்னையில் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிளேயர்ஸை வந்து வெளியே இடத்துல எல்லாமே பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் எல்லாருமே எல்லா டைம்லேயுமே சுற்ற மாட்டாங்க. ஸோ மேனேஜ்மெண்ட்டுமே அதுக்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நிறையா கொடுத்து தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டீமுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க சப்போர்ட்டை வந்து அவங்க பிளேயர்ஸ்க்கு கொடுக்குறது மட்டும் இல்லாமல் அந்தந்த ஃபேன்ஸுமே அவங்களுக்கு ஒரு பெரிய இன்வால்மெண்ட் தந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ இதே மாதிரி சப்போர்ட் எல்லா டீமுக்குமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரைனிங்கில் எல்லா பிளேயர்ஸுமே ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாருமே உள்ளே தான் இருக்காங்க. ஸோ ஃபாரின் பிளேயர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வராங்க. அண்ட் சுப்மன் கில்லை பற்றி பெரிய அப்டேட் எதுவுமே இல்லை இந்த பர்டிகுலர் வீடியோவில். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அஃபிஷியல் பேஜில் போய் பாருங்கள். ஸோ விராட் டைட்டன்ஸ்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களோட வீடியோ வருது. ஸோ போய் பாருங்கள். அண்டு இதுதான் கைஸ் இவங்க ப்ராக்டிஸ் செஷனோட அப்டேட். எல்லா அன்கேப்டு பிளேயர்ஸும் உள்ளே வந்துட்டாங்க. இன்னும் நிறைய பிளேயர்ஸ் உள்ளே வந்துட்டுருக்காங்க. ஸோ வர நம்மளுமே சேனல் அப்டேட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா உங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா வீடியோவுமே ஈஸியாக ஒரே இடத்துல கேதர் பண்ண முடியும். முக்கியமாக பார்த்திங்கன்னா ஐபிஎல் 2024 வீடியோஸ் எல்லாமே நம்ம நியூஸ் ஒரே இடத்துல கேதர் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.